இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு மத்தேயு எழுதின நற்செய்தி 3வது அதிகாரத்தை பார்க்க போறோம். யோவான் ஸ்நானகன் அப்புறம் இயேசுவோட ஞானஸ்நானம். ஆமா, இதுல யோவானோட அந்த தனித்துவமான அழைப்பு, அவரோட செய்தியோட தீவிரம், அப்புறம் இயேசு ஏன் ஞானஸ்நானம் பெற்றார், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, உள்ள போலாமா? போலாம். முதல்ல யோவான் யூதேயாவோட வனாந்திரத்துல தோன்றாரு. அவரோட செய்தி என்ன? மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் பக்கத்துல வந்துருச்சு. இது சும்மா ஒரு அறிவிப்பு மாதிரி இல்லையே. இல்லவே இல்ல, ரொம்ப அவசரமான முக்கியமான செய்தி அது. மத்தேயு சொல்றாரு, ஏசாயா சொன்ன மாதிரி கர்த்தருக்கு வழியை ரெடி பண்ணுங்கன்னு வனாந்திரத்துல சத்தம் போடுறவர் இவர்தான். அவரோட தோற்றமும் பாருங்க. ஒட்டக மயிர்ல உடை, தோல்ல கச்ச, வெட்டுக்கிளி, காட்டு தேன். இது என்ன மாதிரியான வாழ்க்கை ஏதோ குறிக்குதா? நிச்சயமா. யோவானோட தோற்றமும் இந்த வாழ்க்கை முறையும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி எலியாவை நமக்கு ஞாபகப்படுத்துது. இது எதேச்சையா நடக்கல. ஓ, அப்படியா? ஆமா, யூத மக்கள் இவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசன பரம்பரையோட தொடர்ச்சியா பார்த்திருக்கணும். அந்த மனத்திரும்புதலுக்கான அழைப்பு, அது கடவுளோட ஒரு முக்கியமான செயல்பாடு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சொல்ற ஒரு அவசர எச்சரிக்கை மாதிரி இருந்துச்சு. புரியுது. இது வெறும் ஒரு புது போதனை இல்ல, இது ஒரு தீர்க்க தரிசன நிகழ்வு. அந்த எச்சரிக்கை வேலை செஞ்சிருக்கு பாருங்க. எருசலேம், யூதேயா, யோர்தானை சுத்தி இருக்கிற ஜனங்க கூட்டமா வராங்க. பாவத்தை அறிக்கை செஞ்சு யோவான் கையால ஞானஸ்நானம் வாங்குறாங்க. ஒரு எழுப்புதல் மாதிரி. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். பரிசேயர், சதுசேயர், அந்த மதத் தலைவர்கள் சில பேர் வர்றத பாக்குறாரு. பார்த்ததும் யோவானோட வரவேற்பு அப்படியே மாறுது. என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போற கோபத்துக்கு தப்பிக்க உங்களுக்கு யாரு வழிகாட்டினது அப்படின்னு கேக்குறாரு. ஏன் இவ்ளோ கடுமையான வார்த்தை? இது ஒரு நேரடியான கண்டனம். அவங்களோட வெளிவேஷத்தை அவரு பாத்துட்டாரு. வெறும் சடங்குல பங்கெடுக்கிறது பத்தாது, உண்மையா மனம் திரும்புனா வாழ்க்கையில மாற்றம் வரணும். அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏத்த கனிகளை கொடுங்கன்னு சொல்றாரு. கனிகள், செயல்கள் முக்கியம் சொல்றாரு. ஆமா, அவங்க தங்களோட பரம்பரைய நம்பி இருந்தாங்க. ஆபிரகாம் எங்களுக்கு அப்பான்னு. அத அவர் ஏத்துக்கல. தேவன் நினைச்சா இந்த கல்லுல இருந்து கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க முடியும்னு சொல்றாரு. அடேங்கப்பா. பாருங்க, உண்மையான உறவுங்கிறது செயல்ல தெரியணும், வம்சத்துல இல்லன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. நியாய தீர்ப்போட அவசரத்தையும் அழுத்தமா சொல்றாரு. கோடரி மரத்தோட வேர்பக்கத்துல வச்சாச்சு, நல்ல கனி கொடுக்காத மரம் வெட்டப்படும் அப்படின்னு. ஆமா, எச்சரிக்கை ரொம்ப தெளிவா இருக்கு. அப்புறம் தனக்கும் தனக்கு பின்னால வரப்போறவருக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசத்தையும் சொல்றாரு. ஆமா, இது ரொம்ப முக்கியம். யோவான் சொல்றாரு, நான் தண்ணியால ஞானஸ்நானம் கொடுக்கறேன், ஆனா எனக்கு பின்னால வர்றவர் என்னை விட பலமானவர். அவரு பரிசுத்த ஆவியினாலோ அக்னியினாலோ உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவி, அக்னி, இதுக்கு என்ன அர்த்தம்? இது வெறும் அடுத்த லெவல் ஞானஸ்நானம் இல்ல. பரிசுத்த ஆவிங்கிறது கடவுளோட சக்தி, பிரசன்னம். அக்னிங்கிறது சுத்திகரிப்பையும் நியாய தீர்ப்பையும் குறிக்குது. ஓ, அப்படியா? ஆமா, தூற்றுக்கூடை ஓமையையும் சொல்றாரு பாருங்க. கோதுமைய பதர்ல இருந்து பிரிக்கிற மாதிரி உண்மையான விசுவாசிகளை போலியானவங்களை கிட்ட இருந்து பிரிக்கிற ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்றாரு. இவ்ளோ பெரிய பின்னணியில தான் இயேசு வராரு. கலிலேயாவில இருந்து யோர்தானுக்கு யோவான் கிட்ட ஞானஸ்தானம் வாங்க வராரு. யோவானுக்கு ஒரே அதிர்ச்சி, தயங்குறாரு. ஐயோ, நான் தான் உங்ககிட்ட ஞானஸ்நானம் வாங்கணுமே, நீங்க என்கிட்ட வரலாமா அப்படின்னு கேக்குறாரு. இது நியாயமான கேள்விதானே? பாவம் இல்லாதவரு எதுக்கு பாவிகளுக்கான மனந்திரும்புதல் ஞானஸ்தானம் வாங்கணும்? சரிதான். ஆனா இயேசுவோட பதில் தான் இந்த நிகழ்வோட மைய கருத்து. அவர் சொல்றாரு, இப்ப சம்மதி, இப்படி எல்லா நீதியும் நாம நிறைவேற்றுறது தான் சரின்னு. எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது. ஆமா, இயேசு பாவம் செய்யலனாலும் பல காரணத்துக்காக ஞானஸ்நானம் வாங்குறாரு. 1, கடவுளோட திட்டத்துக்கு முழுசா கீழ்ப்படுகிறது. 2, தன்னை மனுஷங்களோட ஒருத்தரா இணைச்சுக்கிறது. 3, யோவானோட ஊழியத்தை அங்கீகரிக்கிறது. சரி சரி. இது அவரோட பொது ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தாழ்மையான ஆனா ரொம்ப முக்கியமான படி. இது கடவுளோட நீதியோட திட்டத்தை நிறைவேற்ற ஒரு செயல். இயேசு ஞானஸ்நானம் வாங்கிட்டு கரையில ஏறின உடனே அடேங்கப்பா, ஒரு பயங்கரமான காட்சி நடக்குது. வானம் திறக்குது. தேவ ஆவி ஒரு புறா மாதிரி அவர் மேல இறங்குது. அதோட வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான மொமெண்ட். இதுதான் உச்சகட்டம் பாருங்க. பிதாவாகிய தேவனே நேரடியா இயேசுவோட அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் சொல்றாரு.
இது இயேசுவோட ஊழியம் அதிகாரப்பூர்வமா தொடங்குதுங்கிறதுக்கான அடையாளம். ஆமாம்ல. யோவானோட வேலை வழிய தயார் பண்றதுதான். ஆனா இயேசுதான் அந்த நேசகுமாரன், கடவுளோட திட்டத்தோட மையம்ங்கிறத இதுல எந்த சந்தேகமும் இல்லாம உறுதிப்படுத்துது. பரிசுத்த ஆவியானவர் இறங்குறதும் ரொம்ப முக்கியம். மேசியாவுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை இது காட்டுது. ஆக இந்த ஆழமான பார்வையிலிருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்? யோவான் ஸ்நானகன் ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசன குரலா வந்தார். மனந்திரும்புதல், நியாய தீர்ப்புன்னு எச்சரிச்சு மேசியாவுக்கு வழிய ரெடி பண்ணாரு. ஆவியானவராலையும் அவரோட தெய்வீக அடையாளமும் ஊழியமும் உறுதி செய்யப்பட்ட ஒரு முக்கியமான திருப்புமுனை. கரெக்ட். யோவானோட ஊழியம் முக்கியம்தான், ஆனா அது ஒரு ஆயத்த பணிதான். இயேசுவோட ஞானஸ்நானம் மீட்போட வரலாற்றுல ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கம். தேவனாலேயே அங்கீகரிக்கப்பட்ட குமாரனோட ஊழியம் ஆரம்பிக்குது. சரி, இப்ப நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. யோவான் சொன்னாரே, தனக்கு பின்னாடி வர்றவரு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு. அந்த அக்கினியால ஞானஸ்நானம் வாங்குறதுன்னா இயேசுவ பின்பற்றவங்களோட வாழ்க்கையில அது ஒரு சுத்திகரிப்பை குறிக்குதா, இல்ல துன்பங்களோட சோதனையா, இல்ல பரிசுத்த ஆவியோட தீவிரமான செயல்பாட்டையா? அது எதை அர்த்தப்படுத்தலாம்? இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கலாம்.